விஜய் அவர்கள் 38 நாளுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு பொது மேடைக்கு வந்து பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே ஜனநாயகனுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, பாஜக அவரை வந்து தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வர முயற்சிகள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்தாங்க. சில அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பொங்கலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி அமைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. செங்கோட்டையன் சொல்லும் போது பொங்கலுக்கு முன்னாடியே சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிலாம் வந்து சொன்னாரு. விஜய் கூட வந்து மலேசியா போயிருக்கும் போது பொங்கலுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிலாம் சொன்னாரு. அவங்க எதிர்பார்த்தாங்க 23ஆம் தேதி மோடி வரும்போது எல்லாரையும் மேடை ஏற்றிடணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா தூக்கிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் நடக்கல. இவங்க எல்லார்ட்டையுமே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. திமுக தவிர எல்லா கட்சியோடையும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பிஜேபி கூடயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுகவோடையும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன நடந்துருச்சு அப்படின்னா, செங்கோட்டையனை அவங்க தூக்கிட்டு வந்த உடனே அதிமுகவுடைய பேச்சுவார்த்தைங்கிறது அது அவ்வளவுதான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ அன்புமணி உள்ள வந்திருக்கிறாரு. 10.5 வந்து எடப்பாடி எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்ற விஷயங்களை பாமகவும் முன்னாடி பேசியிருந்தாங்க. தேர்தலுக்காக கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ எதன் அடிப்படையில் போயிட்டு சேர்ந்துருக்காரு? இல்லை, அவங்க ஏமாத்துறாங்கிறது தேர்தல் நடக்கும்போதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேர்தல் அறிவிப்பு மாலை வருகிறது, காலை சிறப்பு சட்டமன்றம் கூட்டி அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம். ரசிக மனநிலையில் உள்ள கட்சி எது? அதிமுக. பிம்ப அரசியல், இந்த பிம்ப வழிபாடு, இந்த பின்னணி கொண்டவர்கள் அவங்க. இயல்பா ஒரு நடிகர் பின்னாடி போய் பழகினவங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அது மாதிரி விஜய்னு போக பழகினவங்க. இயல்பா அதுவும் நடக்குது. இப்ப யார் பாதிக்கப்படுவா? என்ன இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, 200 தொகுதி இல்ல 234 ஜெயிச்சிருவாங்களோங்கிற மாதிரி கல் நிலவரமா வருது இல்ல. இப்போ 40 நாள், 38 நாள், 70 நாள், 72 நாள் கழிச்சு வெளியே வராரு விஜய். இப்படி வந்து என்ன அரசியல் செஞ்சிட முடியும்? ஆக்சுவலா இதுக்கப்புறம் டைரக்டா எலெக்ஷன் தான் எலெக்ஷன் தான் போறாரு. அதான் பொறுப்பு கீழே ஒப்படைச்சு போயிட்டாருல. உள்ள மாற்று கட்சியில உள்ளவங்க எல்லாம் வச்சு ஒரு கூட்டம்னு போட்டாங்க. விஜய் வந்தாரா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் 38 நாளுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு பொது மேடைக்கு வந்து பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே ஜனநாயகனுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, பாஜக அவரை வந்து தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வர முயற்சிகள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்தாங்க. நேற்றைய தினத்தில் நடந்த அந்த செயல் வீரர்கள் கூட்டம் எப்படி பாக்குறீங்க? என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து? 38 நாள்ங்கிறது கூட 2 நாள் எடுத்திருந்தாருன்னா 40 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி விரதத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்திருந்திருக்கலாம். ஆக்சுவலாக அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பொங்கலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி அமைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. செங்கோட்டையன் சொல்லும் போது பொங்கலுக்கு முன்னாடியே சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிலாம் வந்து சொன்னாரு. விஜய் கூட வந்து மலேசியா போயிருக்கும் போது பொங்கலுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிலாம் சொன்னாரு. அவங்க எதிர்பார்த்தாங்க 23ஆம் தேதி மோடி வரும்போது எல்லாரையும் மேடை ஏற்றிடணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா தூக்கிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் நடக்கல. சோ ஐயோ, அவரு வராரா? இல்ல அவரு மட்டும் வரல, அவரு கூட சேர்ந்து இவரும் வராரு. ஓ இவரும் வராரா அப்படின்னு அப்படிலாம் சந்தோஷப்பட்டு. ஆனா டிடிவி தினகரன் ஒரு விஷயத்த பேசுறாரு. செங்கோட்டையன் வந்து கடைசி, நான் என்டிஏ கூட்டணிக்கு போற கடைசி நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு, என்னை கூப்பிட்டு தான் இருந்தாரு. நான் என்டிஏ கூட்டணிக்கு அந்த மேடையில போறதுக்கு முன்னாடி அவர் போன் பண்றான், அவர் எடுக்கல அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ ஒரு முயற்சி நடந்திருக்கிறது உண்மைதான். இல்ல, இவங்க எல்லார்ட்டையுமே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. திமுக தவிர எல்லா கட்சியோடையும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பிஜேபி கூடயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பிஜேபியோட என்ன பேசுவாங்க? ஏன் எங்களை அடிச்சிடாதீங்க, எங்களை மிதிச்சிடாதீங்க, சிபிஐ வந்து ரொம்ப மிரட்டுறாங்க, அப்படி விசில் சின்னத்தை கொடுத்துருங்க, எப்படியாவது கொடுத்துருங்க, இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுகவோடையும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்ன நடந்துருச்சு அப்படின்னா, செங்கோட்டையனை அவங்க தூக்கிட்டு வந்த உடனே அதிமுகவுடைய பேச்சுவார்த்தைங்கிறது அது அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதில் டிடிவி வந்து ரொம்ப விரும்பினார். அவர் பல கூட்டங்களில், பத்திரிகையாளர் சந்திப்புகளில் டிவிக்கே வந்து முன்னணியில் இருக்குது, அது வெற்றி பெறும், வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருப்போம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அவருடைய வழக்கு வந்து பிப்ரவரி 17 வருது. அதில் என்ன வேணால் நடக்கலாம். மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா 100 நாள் 200 நாள் ஒரு வெளியே வர முடியாது. வெளியே வர முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், கட்சி முடிஞ்சது. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கட்சிக்கு வேலையே கிடையாது. எல்லாரையும் மிச்சம் மீதி இருக்கிறவங்களை இவங்க அழிட்டு போயிடுவாங்க. இப்போ இதனால வந்து அவர் பயந்துட்டார். உண்மையிலே மிரட்டி அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறீர்கள்ங்கிற மாதிரி அவரை வந்து இழுத்து கொண்டு போய். டிடிவிக்கு அந்த அளவுக்கு ஓட்டு இருக்கான்னா ஏன் அவர் டிடிவி இருக்கணும்னு விரும்புறாங்க? இல்லை, காரணம் என்னன்னா, முக்குளத்தூர் பெல்ட் அது வந்து அதிமுக கையை விட்டு போயிடுச்சு. இப்போ அதை பிடிக்கிறதுக்கு பல போட்டிகள் நடக்குது. திமுக இன்னும் இறங்கி வேலை செய்கிறாங்க. டெல்டாவில் ஏற்கனவே அவங்க வந்து பலம்.
அது வந்து தஞ்சாவூர் கல்லர் அப்படின்னு வச்சுக்கிங்க. மதுரையில பிறைமலை கல்லர் இருக்கிறாங்க, அந்த பக்கம் மறவர் இருக்கிறாங்க, அகமுடையார் பரவலா இருக்கிறாங்க. இப்போ எல்லா பக்கமும் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப பலம் உண்டு. குறிப்பாக மறவர் அப்படின்றது மொத்தமாகவே வந்து அதிமுக அப்படின்ற மாதிரி ஒன்று உண்டு. ஸோ அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு பிஜேபி வந்து நயினார் நாகேந்திரனை போட்டு அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன இருந்தாலும் பிஜேபி ஆள் இல்லையா, அவர் தன்னுடைய சொந்த தொகுதியில் அவர் ஏதோ வேலை செஞ்சு வச்சிருப்பார், அவருக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் பிற பகுதிகளில், ஆனால் அதில் வந்து டிடிவி மேலே ரொம்ப காலமாக அது சசிகலா டிடிவி அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அது நம்மாள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, பவருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால காரியங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வகையில் டிடிவி மேலே ஒரு மரியாதை. அதை தாண்டி ஒரு பெரிய மரியாதை ஓபிஎஸ் மேலே உண்டு. ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருக்கிறார். நம்ம சமூகத்தில இருந்து ஒருத்தர் வந்து 3 முறை முதலமைச்சரானவர் அப்படின்ற ஒரு பெருமிதம் அங்கே இருக்குது. நீங்கள் ஓபிஎஸ் ஆவாரா ஆக மாட்டாரா, திறமை இருக்குதா, நிர்வாக திறமை இருக்குதா, முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். மக்கள்கிட்ட ஒன்று இருக்குது, நம்மளால ஒருத்தர் வந்து 3 முறை முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்றது. இது எல்லாத்தையுமே அதிமுக அடித்து காலி பண்ணிருச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள பெரிய கோபம். 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அப்படின்னு சொன்னது வந்து அது வந்து பெரிய டேமேஜ். அந்த டேமேஜை சரி செய்யறதுக்கு அவங்களால முடியவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அங்கே போகும்போது அவருக்கு எதிர்ப்பு குரல்கள் வந்தது, பயந்துக்கிட்டு போனாங்க. இப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ அங்கே தான் டிடிவியோடைய ரோல் இருக்குது. அவர் வந்து எவ்வளோ குறைச்சி நீங்கள் மதிப்பிட்டாலும் 2.5% ஓட்டு வாங்கியிருக்கிறார். இப்போ அன்புமணி உள்ள வந்திருக்கிறாரு. இப்போ 10.5 வந்து எடப்பாடி எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்ற விஷயங்களை பாமகவும் முன்னாடி பேசியிருந்தாங்க. தேர்தலுக்காக கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ எதன் அடிப்படையில் போயிட்டு சேர்ந்துருக்கிறாரு? இல்லை, அவங்க ஏமாத்துறாங்கிறது தேர்தல் நடக்கும்போதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேர்தல் அறிவிப்பு மாலை வருகிறது, காலை சிறப்பு சட்டமன்றம் கூட்டி அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம். அவங்களுக்கு தெரியும், தேர்தல் கமிஷன் பிஜேபி அப்படின்றது நமக்கு தெரியும். இதனால அது ஏமாத்துறதுக்காகவே இவங்க போட்டு கொடுத்த திட்டம் தான், அது ஒரு மோசடி தான் அப்படின்றது வன்னிய மக்களுக்கும் தெரியும். அதனால தான் பாமக வன்னியர் பகுதியில் வெற்றியே பெறல. அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேர்ந்த போதும் கூட அவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி இல்லை. கவுண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, பிறப்பு அந்த மாதிரியான பகுதிகளில் தான் அவங்க வந்து சேலம் அந்த மாதிரி இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஒரு சில தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. தவிர நம்ம ஹார்ட்கோர் வன்னியர் பெல்ட் அப்படின்றதுல அவங்க வந்து பெருசாக ஸ்கோர் பண்ணலை. இப்போ இதன் காரணமாக பாமக வந்து இப்போ இன்னைக்கு பாமக இன்னும் டேமேஜ் ஆகிருக்குது. பாதி பாமக தான் வந்துருக்கு. பாதி பாமக வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா ஐயாவை விட்டு முன்னாடியே பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. ஐயா நல்ல நிலைமையில் இருக்கும்போதே 10% இடஒதுக்கீடுக்கு முன்னாடியே அது வந்து செல்வாக்கு இழந்துருச்சு. அப்போதைய கருத்து கணிப்பு பிரத்யேகமாக வன்னியர் பெல்ட்டில் பாமகோட நிலைமை என்னங்கிற வரைக்கும் அது வந்துருச்சு. அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. இப்போ அப்பாவும் பையனும் பிரிஞ்சதுக்கு பிறகு இன்னும் கூட செல்வாக்கு இல்லை. அதனால இப்போ இன்னொன்று விஜய் வந்ததுக்கு பிறகு அதை இன்னொரு கணக்கு சொல்றாங்க. முதியவர்களாக இருக்கிறவங்க ஐயா பக்கம், நடுத்தர வயது உள்ளவர்கள் சின்னையா பக்கம், பசங்க எல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு போறாங்க விஜய் பக்கம் அப்படின்றாங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் அதிமுகங்கிறது வந்து இந்த வன்னியர் பெல்ட்லேயும் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல, முக்குளத்தூர் பெல்ட்லேயும் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல, நாடார் பெல்ட்லேயும் அவங்களுக்கு வந்து மிச்சம் மீதி இருந்த ஆட்களை வந்து இழந்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பகுதி கவுண்டர் பெல்ட். அங்கே தான் பிஜேபிக்கும் செல்வாக்கு இருக்குது, அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்குது. அதனால் அவங்க பெருசாக அவங்க எமேஜ் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. போதாததுக்கு டிவிக்கே வந்து ஓட்டை பிரிக்குதுன்றாங்க. அது பற்றிய கருத்து கணிப்புகளும் வந்துருச்சு. எங்கே டிவிக்கே வந்து ஒரு முன்னேற்றம் தெரியுதோ அங்கே அதிமுக பின்னடைஞ்சு போயிருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து 18%, 15%, 12%, 10% இருக்குது, 20% இருக்குது. எந்த அளவுக்கு வந்து டிவிக்கே 20% தொடர இடத்துல அதிமுக வந்து அவங்களுடைய 40%இருந்து அவங்களும் 20%, 21% குறையிறாங்க. ஸோ இந்த நெருக்கடிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மொத்த தேர்தலையும் பெருசாக மாற்ற போகுது. இப்போ நீங்கள் டிவிக்கே அவங்க நிலைமை இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பாய்லர். எப்படி ஸ்பாய்லர் அப்படின்னா, நாம் தமிழர் இவ்வளோ காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்ததோ அதை இப்போ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அவருடைய ஸ்பாய்லருங்கிறது கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அதனால அது ஒரு விளைவும் ஏற்படுத்தாத ஓட்டுகள், அது 7%, 5%, 8%. அதே போல இவர் வாங்கக்கூடிய ஒரு 10%, 12%, 15%, அது 50% சொல்றாங்களே. நம்ம நீ 100% கூட சொல்லலாம், 200% கூட சொல்லலாம். நம்பர் வச்சு என்ன பண்றது? கலை யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, உனக்கு உங்க ஊர் தெரியும், எனக்கு ஏன் ஊர் தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நம்ம பேசுகிறோம் பழகிறோம், அந்தந்த வீடுகள் தெரியும், சொந்த பந்தங்கள் வீடுகளில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸ்கூல் பசங்க விசில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படி தானே?
ஸ்கூல் பசங்க விசில் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்கன்னா 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2 கோடி வீட்டில் ஒருத்தர் நம்ம ஓட்டு போட்டால் போதும், 1 கோடி ஓட்டு நமக்கு அப்படின்ற ஐடியாஸ் தான் அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசுனது. இல்லை அது சரி, ஓட்டு விழணும்ல. 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குதுங்கிறதுல நம்பர் கரெக்டு. அவங்களாம் ஓட்டு போடணும்னு அவசியம் என்ன இருக்குது? டெல்லியில சிக்னல் என்னன்னா வந்து போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோலாம் எடுப்பாங்க. சிபிஐலே எங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஃபேன் இருக்கிறாங்கன்றது ஆச்சரியமா பாக்குறாங்க. இருப்பாங்க. பிஜேபிக்குள்ள திமுக ஆள் இருக்குது, பிஜேபிக்குள்ள அதிமுக ஆள் இருக்குது, பிஜேபிக்குள்ள விசிக ஆள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க. அப்படித்தான் இயங்க முடியும். அதான் சிஸ்டம். ஒரே குடும்பம் 4 பேர் இருப்பான், 4 கட்சியில இருப்பான், 4 கட்சியோடையும் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் இல்லை. களம் என்ன, ரிசல்ட் என்ன? இப்போ போருக்கு முன்னாடி பெர்செப்ஷன் வார்னு ஒன்று இருக்குது. வாருக்கு முன்னாடி பெர்செப்ஷன் வாரில் யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியும். இது யதார்த்தம். நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2011 தேமுதிகவோட கூட்டணி சைன் பண்ண உடனே முடிவாயிருச்சு, அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. இதான நிலைமை. இதே போல 2016 ஜெயலலிதா தான் வெற்றி பெற போகிறார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் டஃப்பு எதை வச்சு நம்பணும்? திமுக அதிமுக மாற்றி வருது, அதனால ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் கூட அவங்க துணிச்சலாக நின்னாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அவங்க நிற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. 2019 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுதுன்னு தெரிஞ்சுது. 2021 தேர்தல் திமுக கூட்டணி வெற்றி பெற போகுதுன்னு தெரிஞ்சுது. 2024 நமக்கு தெரிஞ்சுது. இப்போ அப்படிதானே இருக்குது. இப்போ என்னன்னா கூடுதல் வாய்ப்பாயிருச்சு. அப்போ அவங்க 200 தொகுதிங்கிறது 2024 தேர்தலில் அவங்க எந்தெந்த தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்கிறத டேட்டாவை எடுத்து வச்சு சொல்கிறாங்க. சும்மா கதை சொல்லல, டேட்டாவை எடுத்து வச்சுட்டு 200 தொகுதிகளில் திமுக லீடிங். இப்போ இதில் புதுசாக என்ன ஃபேக்டரு? டிவிகே ஃபேக்டர் ஒன்று வந்துருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஓட்டை பிரிக்க போகிறாங்க. யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்க அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதிமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாங்க. களம் ஒன்று சொல்லுது, நீ அப்சர்வேஷனாகவே ஒன்று சொல்லலாம். ரசிக மனநிலையில் உள்ள கட்சி எது? அதிமுக. பிம்ப அரசியல், இந்த பிம்ப வழிபாடு, இந்த பின்னணி கொண்டவர்கள் அவங்க. இயல்பாக ஒரு நடிகர் பின்னாடி போய் பழகினவங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அது மாதிரி விஜய்னு போக பழகினவங்க. இயல்பாக அதுவும் நடக்குது. இப்போ யார் பாதிக்கப்படுவா? இப்போ இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா 200 தொகுதி இல்லை 234 ஜெயிச்சிருவாங்களோங்கிற மாதிரி கல நிலவரம் மாறுது. இல்லை சாதாரண இல்லை. 10% ஓட்டை பிரிக்கிறதுங்கிறது சாதாரண இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வாக்கு இடைவெளி 2021 6%. இதென்ன நீ கூட்டணின்னு எடுத்து வச்சுக்கிட்டாலும் அப்படிதான், கட்சின்னு எடுத்து வச்சுட்டாலும் அப்படிதான். இப்போ இதில் வந்து கூடுதலாக ஒருத்தன் ஒரு 10% ஓட்டை பிரிக்கிறான். அது 10% திமுக இருந்து 2% போட்டோம், நாம் இருந்து 2% போட்டோம், மீதி கணிசமாக அதிமுக இருந்துன்னு போகுது. தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம்ல, அதிமுக செல்வாக்குள்ள ஊர்களில் இருந்து தானே டிவிக்கு ஆட்கள் போகிறாங்க. அதையும் பார்க்குறோம்ல. திமுகவிலேருந்து போகலாம் சொல்லலை, சின்ன பசங்க போக தான் செய்கிறாங்க, அது இருக்குது. ஆனால் தேர்தல் இன்னும் முடியலை, இன்னும் 3 மாதம் இருக்குது. அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் விஜயோட நடவடிக்கையை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்து வச்சு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? அப்போ அதில் கன்வின்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இவங்க கன்வின்ஸ் பண்ணுறது என்ன இருக்குது? இப்போ 40 நாள், 38 நாள், 70 நாள், 72 நாள் கழிச்சு வெளியே வராரு விஜய். அப்படிதானே? இப்படி வந்து என்ன அரசியல் செஞ்சிட முடியும்? ஆக்சுவலாக இதுக்கப்புறம் டைரக்டா எலெக்ஷன் தான் எலெக்ஷன் தான் போறாரு. அதான் பொறுப்பு கீழே ஒப்படைச்சிட்டு போயிட்டாருல. இல்லை, மாற்று கட்சியில உள்ளவங்க எல்லாம் வச்சு ஒரு கூட்டம்னு ஒன்று போட்டாங்க. விஜய் வந்தாரா? 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் வந்தாரு. 24ஆம் தேதி கூட்டமும் விஜய் வர்ற கூட்டம் வந்து விஜய் வருவதற்கு திட்டமிடப்பட்டு யாரெல்லாம் வருவாங்க? ஓபிஎஸ் வருவார், டிடிவி வருவார், பிசிகேல ஒரு 4 வருவாங்க, காங்கிரஸ் பிசிகேல இருந்து ஒருத்தர் வந்தார். தலைவர் பேசணும்னு அப்படியே திரும்பி பேசி சேர்ந்துட்டான். என்ன யாருமே வரலையே. இப்போ நீங்க செங்கோட்டையன் வந்து பலரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரோடய பேசிட்டு இருக்கிறார். வர்றதுக்கு ஆசை இருக்குது. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு அங்கே மரியாதை இல்லை. 3வது இடம் தான். 3வது இடங்கிறது நம்பருப்பா. இப்போ நான் வந்து என்னை நம்பி ஒரு 1000 பேர் நான் கூட்டு போயிருக்கிறேன். அதில் ஒரு 10-20 பேர்த்துக்காவது நான் பதவி வாங்கி கொடுக்கணும்ல. யாருக்கும் பதவி போடலை. செங்கோட்டையனை நம்பி போனோம், யாருக்கும் பதவி போடலை. அவர் வந்து பனையூர் பங்களாவில் போய் 2 நாள் காத்து கிடந்தார். வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜய் பார்க்க வரல. இதுவே பனையூர் அலுவலகம் போகிறாரு, அங்கே ஒரு 4 நாள் காத்து கிடந்தார். அவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, சார் இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், அப்பாயின்மெண்ட் எல்லாம் வரக்கூடாது,
அப்பாயின்மெண்ட்லாம் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, தலைவருக்கு இது பிடிக்காது அப்படி சொல்லி விரட்டி விட்டுருக்குறாங்க. இல்லை நான் பார்ப்பேன்னு உட்காந்துருந்தார், மதிக்கவே இல்லை. அவர் புலம்பி தள்ளினது செய்திகளாக வெளியே வந்ததா இல்லையா? என்ன அங்கீகாரம் இல்லை. அப்போ என்னன்னா உனக்கே மரியாதை இல்லை, நீ கூட்டு போன எனக்கு மரியாதை இருக்குமா? அப்படி ஒன்று இருக்குல்ல. வீட்டில் உருப்படாத பிள்ளைகள் இருப்பாங்க, குடும்பத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டு வந்திருப்பான், அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்காது, அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் மரியாதை இருக்கு. ஏன்? நீயே ஒரு உருப்படாத ஆளு இதானே. அப்போ செங்கோட்டையனுக்கே அங்கே மரியாதை இல்லை அப்படின்னா இவர் கூட்டு போனவங்களுக்கு மட்டும் என்ன மரியாதை வந்துட போகுது? இது சூரிய வம்சத்துல வரும்ல, இவனே ஒரு தண்டச்சோறு, அந்த தண்டச்சோறு கூட வந்த நீயும் ஒரு தண்டச்சோறு, கெட் அவுட் அப்படின்றாங்கல்ல. எல்லாருமே மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ 24ஆம் தேதி கூட்டம் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள்னு கூட்டு கொஞ்சம் பேருக்கு தொப்பிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் வரிசையில் உட்கார வச்சு விசில்லாம் கொடுத்து உட்கார வச்சு, யார் ஆதவ பேசுகிறாரு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. யாருக்கும் திருப்தி இல்லை. பேசினவங்களும் சந்தோஷமா இல்லை, கேட்டவங்களும் சந்தோஷமா இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? விசில் கிடச்சிருக்குது. விசில் எடுத்து ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் தலைவரை ஊதுறாரு. ஆமா ஊதுவாரு. அதுக்கு தானே வாங்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி தம்பி இந்த வாயில வச்சு ஊதுங்க, ரொம்ப நேரம் வாய் வலிக்கும் டிவிக்கேன்னு கத்தனா அது. ஆமா அதனால ஊதுங்க. உங்களுக்கு பேசவும் தெரியாது, கன்வின்ஸ் பண்ணவும் தெரியாது, ஒரு கொள்கையோ கருத்தை எடுத்து சொல்ல தெரியாது. செங்கோட்டையன் விசில கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க, தூங்கின்னு இருக்கிறவங்க காதல போய் ஊதிராதீங்க, பெண்கள் காதல போய் ஊதிராதீங்க, வயசானவங்க காதல போய் ஊதிராதீங்க அப்படின்றாங்க. ஏன்? ஏன்னா அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு விசில் சின்ன கிடைச்சிருச்சு, நீ சந்தோஷமா கொண்டாடிக்கோ. பஸ் ஸ்டாண்ட்ல கும்பலா போய் பஸ்ஸை மறிச்சு எதுக்கா நீ விசில் அடிச்சுட்டு இருக்கிற? அங்க கண்டக்டர் விசில் அடிச்சுட்டாருன்னு டிரைவர் வண்டி எடுக்கிறாப்படி. ராஜ்மோகன் சொல்றாரு, நம்மளுக்கு விசில் சின்னம் கொடுத்த உடனே திமுக அரசு பஸ்ல இருக்கிற கண்டக்டர் கூட விசில் உதவனான்னு சொல்றாங்க. அந்த நிலைமை கூட வந்துருக்குது. ஆமா சைக்கிள் சின்னம் கொடுத்தோன்னே எல்லாம் சைக்கிளை தடை பண்ணிட்டாங்களா? பைத்தியக்காரனுங்க இவங்க. அதைத்தான் என்னன்னா இவங்க அதீத கற்பனையில இருக்கிறாங்க, அதீத மிதமிஞ்சிய கற்பனையில அப்படியே மிதந்துட்டு இருக்கிறாங்க, தனியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு யதார்த்தம் தெரியல. அது ஒரு சின்னம், அவ்வளவுதான். நீங்க இதை ஊதியெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊதுறதுக்கு அவங்க எலெக்ஷன் நடத்துறாங்க. நாதஸ்வரம் ஊதுறது, விசில் ஊதுறது, எது சவுண்ட் வருதுன்னா போட்டி வைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல நீங்க அங்கீகாரம் வாங்கலன்னா அடுத்த எலெக்ஷன்ல வேற சின்ன கூட கிடைச்சிடும். எனக்கு என்னவோ அங்கீகாரம் வாங்க மாட்டாங்கலாம் நான் கருதல. அங்கீகாரம் வாங்குவது, ஏன்னா 234 தொகுதியில தனிச்சுதான் நிக்க போறாங்க. கெத்தாவே நிக்கட்டும், விசில் சின்னத்தை காப்பாத்திக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போனா இந்த யதார்த்தத்தை 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போனா. அரங்கத்திற்கு பல்லவ தலைவர் ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.